ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ரேண்டம் விளாக் தான் பார்க்க போறோம். வீடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ற ஒர்க் இருந்துச்சு. இன்னைக்கு சண்டே ஈவினிங் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா, சண்டே மார்னிங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெறைய பாத்திரம் வந்து சேர்ந்திருக்கே தவிர, இதெல்லாம் நமக்கு அவ்வளோது யூஸே கிடையாது. இந்த தாம்பூலம் இதெல்லாமே எடுத்து நாங்க மேல கட்டி வச்சுருவோம். பட் பார்த்தா டெத்துக்கு இருக்கட்டும், வயல்ல வேலையெல்லாம் நடந்துச்சு இல்லையா? ஸோ ஆளுக்கெல்லாம் சமைக்கிற மாரி இருந்துச்சு. எல்லாம் கச்ச கச்சான்ட்டு இருந்த மாரி இருந்தது. ஸோ எல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளீன் பண்ற ஒர்க் தான் இன்னைக்கு ஃபுல்லா போணுச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் இந்த மாரி மைண்ட்லாம் எனக்கு வரும். இல்லைன்னா அம்மா தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்ச நாளா தான் நான் வந்து ரூம் கிளீனிங், என்னோட செல்ஃப்லாம் அங்க கிளீன் பண்ணி வைக்கிறது, பீரோல வந்து துணிலாம் அழகா மடிச்சு வச்சுக்கிறது, இத மாரிலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கிச்சன் பக்கம் நான் பெருசா எட்டி பார்க்க மாட்டேன். அது வந்து இன்னைக்கு பண்ணோனே அம்மா, "ஏன்டி புரட்டாசிக்கு இன்னும் 1 மாசம் இருக்கே! நீ ஏன் இங்க வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? இதெல்லாம் நீ பண்ண மாட்டியே!" அப்படிங்கிற மாரி என்ன சீரியஸா கேட்குறாங்களா, கிண்டல் பண்றாங்களான்னே தெரியல. அந்த அளவுக்கு செஞ்சாங்க. சரி ஓகேன்ட்டு, நானே கிளீன் பண்றேன். நான் திருந்துனாலும் திறந்த விட மாட்டீங்க போலயே!" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கையும் நான் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதோட ஃபுல்லா வந்து எப்படி எப்படி வச்சிருக்கேங்கிறது இதோட கன்டினியூட்டிலே வரும் பாருங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. மழை வரப்போது. சர்வியோட யூனிஃபார்ம் மட்டும் பெண்டிங்ல இருந்துச்சு. ஒரு செட் மட்டும் தான் துவைச்சிருந்தாங்க அம்மா. இன்னொரு செட் நான் தான் துவைச்சு போட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூ இருக்கு. ஸோ துணி துவைக்கிறது வந்து ஹிப் பெயின் அவங்களுக்கு அதிகமா வரும். முதுகெலும்பு தேஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால. பட் எனக்கு துணி துவைக்க தெரியாது. அது இப்பதான் கத்துட்டு இருக்கேன். ஷர்வியோட சாக்ஸ், ஒரு செட்டு யூனிஃபார்ம் இது மட்டும் தான் அங்க துவைச்சு போட்டிருந்தாங்க. சரி ஓகே. மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். கிளிப்பெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு தேடி தேடி எடுக்கிறதே பெரிய ஒரு கஷ்டமான வேலையா இருந்துச்சு. எல்லா கொடியிலயும் இருக்கு. நெறைய கொடி கட்டி விட்டாச்சு. ஏன்னா மழை டைம்ல வேற எங்கேயுமே நம்ம காய வைக்க முடியாது. பட் எங்களுக்கு இது ஈஸியா இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த ஷெட் போடவே இல்ல. அப்பலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மழை வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காலைல கேவுரு கொஞ்சம் இருந்துச்சு. அத காய வச்சிருந்தேன். அப்புறம் நம்ம கிளீன் பண்ணோம் இல்லையா? வத்தல் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் காய வச்சாச்சு. கேவுரு வந்து இப்பதான் வந்து ஒரு 5 கிலோ கிட்ட வாங்குனாங்க. அதோட இது கொஞ்சம் பழச போட்டோம் அப்படின்னா, அந்த பூச்சி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி காய வச்சு கொட்டி வச்சுக்கலான்னு பார்த்தேன். மார்னிங் கொஞ்சம் நல்லாவே வெயில் அடிச்சுது. அந்த டைம்ல ஓரளவுக்கு காஞ்சிருந்தது. இருந்தாலும் இன்னொரு நாள் செய்யணும், காய வைக்கணுங்கிற மாரி இருந்தது. இதெல்லாம் வீட்லயே செய்ற வடகம் தான். ஸோ ப்ராப்ளம் இல்ல. லைட்டா காய வச்சு மட்டும் எடுத்து வச்சா போதும். இந்த காய் வந்து நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் நான் சாப்பிட்டதில்ல. பட் அதுவாவே சந்துல இருக்கு. நான் பார்த்துருக்கேன் நெறைய அந்த வயித்துல புண்ணு அந்த மாரிலாம் இருந்துச்சு அப்டின்னா, நல்ல சொல்யூஷன் குடுக்கும் அப்டின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, சந்தனமுல்லைலாம் வந்து இந்த இடத்துல, இதுக்கு மேலலாம் நெறைய இருக்கும். நம்ம வந்து பறிக்கலாம் அப்டின்னா, கண்டிப்பா கொஞ்சம் ஒரு 1/2 முழம் வர அளவுக்கு கட்டலாம். அந்த அளவுக்கு இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? கீழ வந்ததுக்கு அடுத்து ஒரு 10 மினிட்ஸ்லயே செம்ம மழை. ஷர்வி வந்து சண்டேல ஃப்ரெண்ட்ஸோட சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தா. சைக்கிள போட்டுட்டு உள்ள ஒடியாந்துட்டா. அதுக்கப்புறம் எவ்ளோ மழைன்னா சட சட சடன்னு வந்துச்சு. லேசா தூறல் போட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணல. எடுத்தோனே ஹெவியா தான் வந்துச்சு. நல்ல மழை. ஃபுல்லா யாருமே தெருவுல இல்லங்கிற மாதிரி இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு அமைதியா, நல்லா அந்த மழை சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. இப்ப டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2:30 டூ 3க்குள்ள தான் இருக்கும். அப்பவே இந்த அளவுக்கு மழை. இப்ப ஸ்டார்ட் பண்ண மழை மண்டே வரைக்குமே விடவே இல்ல. இன்னைக்கு தான். ஸோ இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் இப்ப நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்குமே விடவே இல்ல. ஸோ ரொம்ப மழையாயிடுச்சு. இந்த இந்த சீசன்லாம் மழை சீசனே கிடையாது. பட் எல்லாருமே சொல்றாங்க, "சீசன் மாறுது. மழை வந்து மாறி வருது இப்பலாம். மழை காலத்துல மழையே இருக்க போறதில்ல" அப்படின்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. லாஸ்ட் இயர் கூட ஓரளவுக்கு அப்படிதான் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். போக போக மழை நல்லாவே ஹெவியா வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, மணி 4 தான் ஆகுது. பட் எவ்ளோ இருட்டா இருந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம வந்து லைட் போடாம இருக்கவே முடியாது. பட் கரண்ட்டுமே இல்ல. பவர் கட் ஆயிடுச்சு. ஸோ யுபிஎஸ்ல உள்ளது வரைக்கும் ஓடிட்டு இருந்தது. ஷர்விக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சண்டே வேற, கரண்ட் இல்ல, டிவி பார்க்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போரிங்கா மொபைல்ல டவுன்லோட் பண்ண வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தா. ஏன்னா நெட்டு கொடுக்க மாட்டேன். ஃப்ளைட் மோட் போட்டுட்டேன். ஸோ இடிலாம் இடிச்சதுன்னா என்ன பண்றதுன்னு. அதனால டவுன்லோட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தா. இந்த அட்டை பாக்ஸ வச்சு அவளே விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் போர் அடிக்குது அப்படின்னே சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா இந்த மழை டைம்லலாம் இங்கெல்லாம் வீட்லலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. மழை டைம்னு கிடையாது. எப்பயுமே லீவ் அப்படின்னாலே, நான் சின்ன வயசா இருக்கும்போதும் சரி, இவளுக்கும் சரி, ஆ வீட்ல இருந்து விளையாடுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான். வெளில போய் ஃப்ரெண்ட்ஸோட அப்பலாம் கிச்சன் செட்லாம் வச்சு விளையாடுவோம்ல, அந்த மாதிரி தான் அவங்க எல்லாருமே. இன்னும் இங்கேலாம் லைஃப் ஸ்டைல் மாறல. நெறைய பேர் யூடியூப்ஸ்ல சொல்லுவாங்க. யூடியூபர்ஸா இருக்கட்டும், ஏதாவது கிட்ஸுக்கு வந்து அது வாங்கி குடுத்தேன், இது வாங்கி குடுத்தேன். ஸோ அத வச்சு தான் இப்பலாம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் இங்கலாம் வந்து பக்கத்து வீட்ல அந்த மாரி தான் விளையாடுவாங்க. எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போர் அடிக்குதுன்னு சொல்லி எனக்கு வந்து அவ ஏதோ ஜட பண்ணி பார்த்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தா. ஓகே அமைதியா இருந்தா ரைட்டுன்னு சொல்லி நானும் படுத்திருந்தேன்.
என்ன ஒண்ணு எனக்கு ஹேர்ல கை வச்சாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு இந்த சிக்கு எடுக்கிறது பெரிய கஷ்டம். அதனால பிடிக்காது. இன்னைக்கு அவ ரொம்பம்மா ப்ளீஸ்மா ஒன் டேம்மா, ஒன் டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி என்னென்னமோ பண்ணிட்டு அதில ஒரு பெரிய ஹேப்பி வேற. அவ ஏதோ ஒரு மாடலா ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டேன் அப்படின்னு. நான் ஒரு ஸ்டைலா போஸ் குடுக்குறேன் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அதையும் கேப்சர் பண்ணிட்டு ஃபேஷியல்லாம் பண்ணி விடுறேன் அப்படின்னு நான் என்னென்ன பண்ணுவேனோ அதெல்லாம் நோட் பண்ணியிருப்பாள்ல. இப்ப ஷாப்புக்குலாம் வர்றான்னா, அதெல்லாம் வந்து எனக்கு வச்சு பண்ணிட்டு இருந்தா. ஒரு 1 ஹவர் கிட்ட இப்படியவே அவளுக்கும் டைம் போச்சு, எனக்கும் போச்சு. ஸோ ஜாலியா தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு நல்லா ஹேர்லாம் பின்னி விட்டுட்டு, நல்லா அவ ஃப்ரெஷ் ஆயி வந்துட்டா. அவளுக்கு வந்து வீட்ல இருக்க போர் தானே அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலர் புக் எடுத்து குடுத்துட்டேன். ஸோ டிராயிங் பண்ணு, உனக்கு புடிச்ச மாரி அதில எப்படி இருக்கும்னா, ஒரு 350 டூ 380 கிட்ட இருக்கும் பேஜு. அ ஒரு நாளைக்கு நம்ம டிராயிங் பண்ணணும். 1 இயர்க்குள்ள புக் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கு. இது வந்து நான் வச்சல. என்னோட ஹஸ்பண்ட் வந்து அங்கேருந்து எடுத்துட்டு வந்தது. ஸோ நான் அத வச்சிருந்தேன். எப்பயாவது இத மாதிரி வீட்ல விளையாடும்போது போர் அடிக்குது, இல்ல எதுவுமே பண்றதுக்கு டைம் இல்ல அப்படிங்கிறப்ப, இத மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒர்க் குடுக்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி நான் வச்சிருந்தேன். ஸோ அத எடுத்து குடுத்து இந்த கேக்குக்குலாம் நீ வந்து கலர் பண்ணு அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தேன். ஸோ அவளுக்கும் அது வந்து கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் இல்லையா? அதனால. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங்க்கே நான் பட்டாணி ஊற வச்சுட்டேன். நாளைக்கு வந்து சுண்டல் மாரி பண்ணி குடுக்கலாம் ஸ்நாக்ஸுக்கு. எப்பயுமே நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் குடுக்குறோம், இல்லைன்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் குடுக்குறோம். ஸோ மாத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா, ஐயோ! சடனா எனக்கு பேர் மறந்துட்டு. இது இது எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும் பேரு. பட் இப்ப மறந்துட்டு. விளாங்காய்ன்னு சொல்லுவாங்க. இங்க விளாங்காய்ன்னு சொல்லுவாங்க. அந்த பழம் பார்த்தீங்கன்னா, பழமா இதுவரைக்கும் நான் அத சாப்பிட்டது கிடையாது. காயாவே தான் இருக்கும். எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கு டைம்ல வந்து அது வரும். 10 நாள்ல பழுக்குன்னு சொல்லுவாங்க. நான் இப்ப வரைக்கும் சாப்பிட்டதில்ல. இந்த வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக. ட்ரை பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சாப்பிட்டு பார்த்தேன். இதான் அதோட டேஸ்ட்டுனாங்க. அது எனக்கு பிடிக்கல. அத நான் ஒழுங்கா பழுக்கல போல அப்படின்னு நெனச்சேன். ஸோ இந்த இயர் பார்ப்போம். இந்த சைட்லாம் வந்து வத்தல் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அடுக்கி வச்சுட்டேன். இந்த பக்கம்லாம் மசாலா ஐட்டம்ஸு, இந்த ஜீரகம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சாச்சு. மேலலாம் கொஞ்சம் மொத்தமா இருக்கு எல்லாமே. வேணுங்கிறது மட்டும் கீழ குட்டி குட்டி பாட்டில்ல வந்து கொட்டி வச்சாச்சு. மேல இருக்கிற இதெல்லாம் வந்து ரொம்ப ரேண்டமா எப்பயாச்சும் ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுவோம்ல. அத மாரி எல்லாம் கலந்துருக்கு. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சாச்சு. மேல இருக்கிறதெல்லாம் அந்த கத்திரி வத்தல், துவரம் பருப்பு இதெல்லாம் நெறைய நெறைய இருக்கு. இதெல்லாம் வேணுங்கிறப்ப தீர தீர எடுத்துக்கலாம். இந்த சைடு ஃபுல்லா ஊறுகாய். அந்த ஊறுகாவ நான் டச்சே பண்ணக்கூடாது. அத நம்ம யூஸ் பண்றோமோ, பண்ணலையோ. ஊறுகாய் இருந்தா தான் வீட்ல வந்து குபேரர் இருப்பாங்களா, மகாலட்சுமியான்னு தெரியல சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அந்த ஊறுகாய்லாம் யூஸ் ஆகும். அந்த சளி பிடிக்கும்போது, கஞ்சி வச்சு சாப்பிடுவோம் இல்லையா? அப்பலாம் யூஸ் ஆகும். ஸோ அது மாரி ஒரு பக்கமா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பாத்திரம்லாம் இருக்கு. எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. எனக்கு எல்லாருமே சொல்றது இப்ப என்னன்னா, இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு பேலன்ஸ் எடுத்து வச்சிரலாம். நம்ம போட்டத அ யூஸ் பண்ண சிங்க் ஃபுல்லா அப்படியே அட்சய பாத்திரம் மாரி நெறஞ்சுக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால அடுத்தடுத்து நம்ம அதையே அ இருக்கே அப்படிங்கிறதுனால வாஷ் பண்ணாமலே யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் பார்த்தா ஒரு 2 கூட அளவுக்கு நமக்கு வாஷ் பண்றதுக்கே வந்துரும் பாத்திரம்லாம். ஸோ அதனால மாத்திக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து பொடி இன்னைக்கு சண்டே இல்லையா? இன்னைக்கு என்னமோ தெரியல எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துருச்சு. ஸோ ஒர்க்ல பாசிட்டிவா வந்தோனே எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ அத இன்னைக்கு பண்ணி முடிச்சிரலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சேன். இது வந்து பொடி இடிக்கிறதுக்காக உளுந்து, கடலப்பருப்பு, மிளகாய் இது மட்டும் தான் போடுவேன். ஷர்விக்கு வந்து கருவேப்பில பொடினா பிடிக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் கருவேப்பில பொடி கொஞ்சமாவும், அடுத்து வந்து வீட்டுக்கு மொத்தமா கொஞ்சம் பொடியும் ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். வீட்ல என்ன டிஷ்ஷா இருக்கட்டும், இட்லி, தோசை எதுவா இருந்தாலும் சரி, அவளுக்கு வந்து இந்த இட்லி, தோசைக்கு சட்னியே வைக்கலைனாலும் பரவால்ல, பொடி வச்சிரணும். இதான் வந்து ஷர்விக்கு அப்பைலேருந்து உள்ள பழக்கம். அதில நல்ல தாராளமா நல்லெண்ணெய் ஊத்தி அவளுக்கு சாப்பிட குடுத்துட்டோம்னா போதும். மத்தபடி நீங்க சட்னி, இந்த சட்னி வைக்கட்டுமா, அந்த சட்னி வைக்கட்டுமா, என்ன ஒண்ணு கதம்ப சட்னி பிடிக்கும். அது இல்லைன்னா பொடி தான் அவளுக்கு. ஸோ அதனால நான் வந்து பெருங்காயம் வந்து 2 பொடிக்கு சேர்த்தே வந்து இதில வறுத்து வச்சுடுறேன். கருவேப்பில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காஞ்சு போயிருந்துச்சு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் அது ஏன்னா கொஞ்சம் பவுடர் ஆகணும் இல்லையா? அதனால வந்து லைட்டா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு, உப்பு போட்டு இவளுக்கு கொஞ்சமா செய்றதுனால அது ஒரே டைம்ல வந்து ஜார்ல போட்டு அரைச்சுட்டேன். அடுத்து வந்து கருவேப்பில போடாம கொஞ்சம் பொடி இருக்கு. இதுக்கும் போடுவேன். கருவேப்பில பவுடர் இருக்குல்ல, அது 1 ஸ்பூன் கிட்ட போடுவேன். ஏன்னா கருவேப்பில ஃபுல்லா இதுக்கே போட்டுட்டேன். அது வந்து ஃபுல்லாவே கருவேப்பில பொடி. இது வந்து நார்மல் பொடி. ஸோ 2மே வறுத்து வச்சுட்டு ஒரு பொடி இடிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் வந்து இது நல்லா கிறிஸ்பியா மாறிடுச்சு. இதையுமே இன்னைக்கு இடிச்சிருவோம். கரண்ட் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இடையில ஒரு 1 ஹவர் கிட்ட மழை லைட்டா தூறல் மட்டும் போட்டுட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல இருந்தா பார்க்கலாம். இல்லைன்னா நாளைக்கு இடிச்சுக்கலாங்கிற மாரி தான் நான் வந்து வெயிட் பண்ணேன். பட் இருந்துச்சு. இது என்னன்னா கருப்பு உளுந்து தான். கொஞ்சம் நல்லாவே ரோஸ்ட் பண்ணணும். அப்பதான் வந்து இங்க எங்களுக்கு பிடிக்கும். கருப்பு உளுந்து மட்டும் தான் பொடிக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து தோல் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ நெறைய பேர் சொல்றாங்க, அந்த தோல்லையுமே நெறைய இருக்கு. நம்ம அந்த வெள்ளை உளுந்து போடுறத விட கருப்பு உளுந்து தான் இட்லிக்குலாம் போடணும் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த மாதிரி சுகருக்கு சம்திங் எனக்கு கரெக்டாக தெரியல. பட் வந்து இது வந்து தோல் வந்து நமக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால வந்து அந்த பொடியில மட்டுமாச்சும் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். இட்லிக்கெல்லாம் நம்ம எப்படியும் தோல் எடுத்துருவோம். அப்படிங்கிறதுனால பொடியில வந்து கருப்பு உளுந்தே ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. அது மாதிரி 2 பொடியுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த பொடி கொஞ்சம் நெறையா வச்சிருக்கேன். நெறைய இதில பார்த்தீங்கன்னா, நான் அந்த தோசை திருப்பி தான் யூஸ் பண்ணிட்டுருப்பேன். ஏன்னா, எனக்கு அது அந்த வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சார்னின்னு சொல்லுவாங்கல்ல, அத விட எனக்கு இதுதான் ஈஸியா இருக்கும். ஸோ, அதனால நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இதுதான் எடுப்பேன். அது என்னமோ எனக்கு இப்படியவே ஃபாலோ ஆயிடுச்சு இது. நான் வந்து கொஞ்சம் ஹோலா பண்ணி வச்சிருக்கிறதுனால, கொஞ்சமா பாட்டில்ல கொட்டி வச்சுட்டு, ஒரு வாளியில போட்டு மூடி வச்சுருவோம். அப்பப்ப எடுத்துப்போம். ஏன்னா, அது வந்து அந்த அந்த பொடியோட வாசம் வந்து நல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதுல வந்து கடைசியா ஒரு ஃபுல் ஹோல் பூண்டு இருக்கும் இல்லையா? அது வந்து போட்டு அடிச்சுக்கணும். ஸோ, அத வந்து நான் காட்டலன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால தான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டிலேயே வந்து சோளம் அதெல்லாம் வந்து வயல்ல வந்து சைடுல போடுவாங்க. அந்த வரப்பு இருக்கும் இல்லையா? அதுல போடுவாங்க. பேலன்ஸ் இது. இது வந்து நமக்கு எதுவுமே யூஸ் கிடையாது. நான் அப்படி கேட்டேன், "ஏன் இத எடுத்துட்டு வந்தீங்க?" அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்பலாம் வந்து இப்ப நமக்கு ஸ்நாக்ஸ்லாம் நெறையா இருக்கு. பட் அப்பலாம் வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே, அ இந்த மாரி ஏதாவது மழை காலத்துக்கு ரெடி பண்ணி வப்பாங்க. இத நல்லா வறுத்து இத இப்ப உதுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா, மழை காலத்தப்ப நல்லா வறுத்துப்பாங்க. அது வந்து ஒரு பாப்கார்ன் அளவுக்கு இல்லைனாலும், ஓரளவுக்கு ஏதோ சாப்பிடுறதுக்கு டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருந்துச்சு. பட் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறதில்ல. வீட்ல வந்து கேவரு தோசை அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் ஊத்தி குடுத்துட்டு நான், ஷர்வி நார்மலா தோசை சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு கிரீன் டீ எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா வந்து மதியம் லஞ்ச் வந்து சிக்கன்ங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாரி இருக்கா, இல்ல ஒரு நான்வெஜ் சாப்பிட்டேன் அப்படின்னாலே நைட் வந்து ஏதாவது இத மாதிரி ஹாட் வாட்டரோ, இல்ல வந்து கிரீன் டீயோ நான் குடிச்சுப்பேன். வீடியோ பார்த்துட்டே இருந்ததுனால பாதி கீழ போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லாவே இந்த கிரீன் டீ தூள் கிடையாது. அந்த இலையாவே இருக்கிறது. அது இலையாவே வாங்கிட்டு வந்து நம்ம அத போட்டுக்கலாம். அதுவுமே நல்லாருக்கும். அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு பாருங்க. லைட்டா தான் போட்டுருக்கேன். ஒரு 4, 5 இலை மாரி தான் இருக்கும். பட் வந்து நெறையவே கலர் வரும். நல்லாருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லலாம். பிராண்டுல வாங்குறத விட. இதுவுமே ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல என்னோட ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது தான். பட் நல்லாருக்கு. இப்போ ஒரு 1 இயர் கிட்ட இருக்கு. இன்னுமே நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு பாதி பாட்டில் கிட்ட இருக்கு அப்படியேவே. ஸோ சிக்கன் குழம்பு பேலன்ஸ் இருந்தத நல்லா சுட வச்சுட்டு அடுத்து இன்னைக்கான ஒர்க் நைட்லலாம் நம்ம அந்த பாத்திரம்லாம் நான் நெறைய பேர் பார்த்துருக்கேன். நைட்ல வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு, அடுப்பெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு, படுப்போம். மார்னிங் அப்ப பார்க்க தான் பாசிட்டிவா இருக்கும்னு. ஸோ இன்னும் அந்த அளவுக்கு நான் மாறலன்னு நெனைக்கிறேன். ஸோ மார்னிங் பார்த்துக்கலாங்கிறது தான் என்னோட பிளான். எந்திரிச்சு வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல ஜன்னல்ல பார்த்தா மழை மழை இன்னும் பெஞ்சுட்டு இருக்கா? இன்னும் விடலையா? அப்படிங்கிற மாரியே மார்னிங் எந்திரிச்சு வந்தேன். ஸோ என்ன ப்ளஸ் அப்படின்னா கூட்டுற ஒர்க்கோ எதுவுமே இல்ல. ஏன்னா வந்து இன்னும் தூறல் போட்டுட்டே இருக்கு. மழையில நனையாத அப்படின்னு அப்பா சொன்னோனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் உள்ள வந்தாச்சு. இன்னும் தூறல் போட்டுட்டே இருந்தா என்ன பண்றது? நம்ம கூட்டியும் பிரயோஜனம் கிடையாது. காத்தடிச்சுட்டே இருக்கும். முருங்க மரத்துலேருந்து இழ விழுந்துட்டே இருக்கும். ப்ளஸ் கோலமும் நம்ம போட முடியாது. ஸோ அதனால நான் உள்ள வந்தாச்சு. ஸோ வந்துட்டு ஒரு காஃபி நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு, நான், அப்பா மட்டும் தான் வேக்கப் ஆயிருந்தோம். அம்மாவும் ஷர்வியும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேரும் குடிச்சுட்டு, நான் வந்து எப்பயுமே இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா, மரம், செடிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அத பார்த்துட்டே காஃபி குடிக்கிறது என்னோட வழக்கம். அதுவும் இப்ப வந்து ரோஷினியும், ஆதவும் ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ, அதனால வந்து கொஞ்சம் இந்த டைம் மாதவ் எந்திரிச்சுருவான். கொஞ்சம் எனக்கு டைம் பாஸ் ஆகும். இப்ப அதுவும் கொஞ்சம் போரிங்கா இருந்துச்சு. ஸோ, வெளில வந்துட்டு பார்த்துட்டுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, மரத்துல விழுந்துருச்சு. இதுல எவ்ளோ வாழைத்தார் இருக்கு பாருங்க. சாரி இது என்ன சீப்பு இருக்கு பாருங்க. இவ்ளோ இருந்துச்சுன்னா வெயிட் எப்படி தாங்கும்? ஆடி மாசம் காத்து அடிச்சுட்டே தான் இருக்கு. இவ்ளோ வெயிட் கிட்டத்தட்ட 16, 17 சீப்பு இருக்கு. நான் எண்ணுனேன். சுத்தி ஃபுல் சரவுண்டிங்லயும் இருக்கணும் இல்லையா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 17 சீப்பு கிட்ட இருக்கு. இவ்ளோ இருந்துச்சுன்னா, அந்த மரம் இவ்வளவு வச்சு என்ன பிரயோஜனம்? அது வந்து எப்படியா இருந்தாலும் வெயிட் தாங்காம சாஞ்சிரும். அதுவும் இப்ப காத்தடிக்குது சொல்லவா வேணும்? ஃபுல்லா சாஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 1 மந்த் இருந்ததுன்னா கூட, இது ஓரளவுக்கு நம்ம செய்ற அளவுக்கு வந்திருக்கும். பட் அதுவும் இல்லாம போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்க் வந்து அட்சய பாத்திரம் மாரி நெறஞ்சிடுச்சு. அ அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டேன் நானு. நைட்டு நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா? பட்டாணி, கடல 2 வந்துச்சு. கொண்டைக்கடல வந்து ஒரு 10, 15 பீஸ் கிட்ட தான் இருந்துச்சு. சரி ஓகே. அதையும் அதுல சேர்த்து போட்டுட்டேன். அடுத்து பட்டாணி அதையும் ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்சுட்டேன். மார்னிங் வந்து சர்விக்கு சுண்டல் பண்ணிடலான்னு. ஸோ பார்க்கும்போது ஒரு உருளைக்கிழங்கு 2, 3 கட் பண்ணி போட்டுட்டேன். இது என்ன பிளான்னுலாம் எனக்கு தெரியாது. ஸோ ரைஸ்க்கு ஒண்ணு லெமன் சாதம் செஞ்சு, உருளைக்கிழங்கு வந்து ஒரு மசாலா மாரி பண்ணி குடுத்துரலாம். இல்ல ஏதாவது சப்பாத்தி போட்டு கிரேவி மாரி பண்ணி குடுத்துரலாம். பட் உருளைக்கிழங்கு வேக வச்சுருவோம். பிளான் அப்புறம் பார்த்துப்போன்னு வேக வச்சுட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் வந்து சிக்கன் குழம்பு இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் வந்து சூடு பண்ணிட்டேன். ஒரு பக்கம் இட்லி ஊத்தி வச்சுட்டு, ஒரு பக்கம் குழம்பு சூடு பண்ணதுக்கு அடுத்து குக்கர்ல அதுவும் வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு வேற யாரும் ரோஷினி கிடையாது. ஸோ நம்ம தான் எல்லா ஒர்க்கும் பார்க்கணுங்கிற மாரி இருக்கிறதுனால, நமக்கு டைம் கரெக்ட்டா இருக்கு. நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாது. இல்ல நம்ம வேடிக்கை பார்த்துட்டோ, இல்ல சீரியல் பார்த்துட்டோ இருக்க முடியாது. ஏன்னா மார்னிங் சீரியல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் சம்டைம்ஸ். பேலன்ஸ் நேத்து நைட்டு ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்தேன்.
ஸோ இட்லி சாம்பார் கொஞ்சமும் களி செஞ்சதில் கொஞ்சமும் இருந்துச்சு. ஸோ அம்மா வந்து களி சாப்பிட்டுப்பாங்க. இது நான் குக்கரில் தான் பண்ணேன். நம்ம ஒரு மெத்தட் காமிச்சோம்ல, ஒரு 2 பிளாக் முன்னாடி நான் காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நல்லா இருக்குது. இப்போயுமே வந்து அது எப்படின்னா அந்த அல்வா துண்டு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. இது நல்லா ஒரு சீக்கிரம் வீணாக போக மாட்டேங்குது. நல்லா அழுத்தமாக சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. எனக்கே ஒரு டவுட்டரில் தான் பண்ணேன். பட் நல்லாயிருக்கு. ஷர்வி எந்திரிச்சு வந்துட்டு அவள்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். அவள்கிட்ட நான் கேட்டேன், நான் வந்து உனக்கு சப்பாத்தி போட்டு குருமா பண்ணி தரேன்னு. அம்மா எனக்கு வேணாம், எனக்கு இட்லி பொடி செய்யுங்க, நேற்று பொடி செஞ்சிங்கல்ல அப்படின்னா. ஸோ உருளைக்கிழங்குலாம் வேற ரெடி பண்ணிட்டேனேடி அப்படின்னு சொன்னேன். ஸோ அம்மா சொன்னாங்க, அது ஏதாவது பண்ணிக்கலாம்டி விடு, அவள் கேட்குறாள் அப்படின்னோன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இட்லியில் வந்து பொடி போட்டு செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். மழை பார்த்தீங்கன்னா விடவே இல்லை. இப்போ மழை பார்த்தீங்கன்னா இன்னும் போக போக ஹெவியாகிட்டே இருந்துச்சு. சரி ஷர்விக்கு ஒரு வேளை லீவ் விட்ருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் மொபைல் அடிக்கடி பார்த்துட்டே இருந்தேன். பட் அவங்க லீவ் விடுற மாதிரி தெரியல. சரி நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அகைன் உள்ள வந்துட்டு ஷர்வி ஃபுல்லாக அவள் ரெடி ஆகிட்டா. அவளுக்கு எப்பயுமே வந்து என்னோட ஹெல்ப்புங்கிறதே தேவையே கிடையாது. ஸோ அவள் வந்து குளிச்சுட்டு வரைக்கும் வந்துடுவா, பவுடர் வரைக்கும் அடிச்சிருவா. நான் வந்து தலை சீவி விட்டு உனக்கு யூனிஃபார்ம் போட்டு விட்டாலே போதும். ஸோ அதுவுமே வந்து சம்டைம்ஸ் வந்து யூனிஃபார்ம்லாம் போட்டு பட்டன் போட்டு விடுமா அப்படின்பா. எனக்கு அவளால் வந்து பெரிய ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. சின்ன வயசில் நிறைய வால் பண்ணான், நிறைய நைட்டில் தூங்காமல் நிறைய வால் பண்ணான். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கா. போக போக தான் தெரியும் என்ன பண்ணுறான்னு. ஸோ அவளுக்கு கொஞ்சம் சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் வந்து இங்கே சாப்பிட கொடுத்துக்கலான்னு வச்சுட்டேன். ஸோ அவளுக்கு வந்து இப்போ சாப்பிட 2 இட்லி, மதியத்துக்கு 2 இட்லி எடுத்து வச்சேன். ஸோ அவள் சொன்ன விதம் எனக்கே கொஞ்சம் கிரேவிங்ஸ் ஆனிச்சு. ஸோ நேற்று வேறு புதுசாக நம்ம இட்லி பொடிலாம் செஞ்சோமா, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இட்லி மொத்தம் 6 இட்லி எடுத்து வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் பொடியை போட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அவளுக்கு 4 இட்லி கொடுத்துட்டு ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். பொடி ரொம்ப பெருசாக காரம் இல்லை. அவளுக்கு வந்து கருவேப்பிலை பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ஓவர் பிளாக்காக தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த கருவேப்பிலை பொடியும் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். இது நல்லா ஊறி போயிட்டு மதியத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்பயே நம்ம சாப்பிட்ணுன்னா கூட டேரெக்டாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடுறேன். ஓரளவுக்கு ஆறணுன்னு எடுத்து வச்சிடுறேன். இல்லைன்னா கொஞ்சம் அந்த வேர்த்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு ஆறணுன்னு அவளுக்கு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன். மேலே உள்ள பாக்ஸ் எம்டியாக தான் இருக்க போகுது. பட் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டேன். சத்து மாவு கொஞ்சம் நல்லா ஆற வச்சு அதையும் ஊற்றி வச்சுட்டேன். கல்லையும் போட்டுட்டு அடுத்து அவளுக்கு வெளில போய் பார்க்கும்போது பார்த்தா இன்னும் மழை விடலை. பட் அவளுக்குமே குரூப்ல எதுவும் லீவ் அப்படிலாம் வரல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரெயின் கோட் எடுத்து கொடுத்துட்டு அவளை கிளம்ப சொல்லியாச்சு. ஸோ அவளும் கிளம்பிட்டா. நானுமே வந்து சாப்பிட்டு என்னோட நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்க போகிறேன். ஸோ இந்த மார்னிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் போணுச்சு. ஸோ உங்கள் ஊர்லலாம் எப்படி மழை பெய்யுதா, என்ன டீட்டெயில்ஸுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்தி.